பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 47வது புராணம் சத்தி நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் இருந்த விருஞ்சையூரில், அதாவது இருஞ்சியூர் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் ஆகும். காவிரியாறு பாயும் சோழ வடநாட்டில் வருஞ்சையூர் என்னும் ஒரு ஊர் இருந்தது. இந்த வருஞ்சையூரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர் சத்தியார் ஆகும். இவர் சிவபெருமானின் திருவடி மீது அளவு கடந்த பக்தியுடன் வாழ்ந்து வந்தார். அதிக பக்தியினால் இவர் தன்னுடைய தலைவரான சிவபெருமானையும் அவர்களுடைய அடியவர்களையும் யாராவது இகழ்ந்து பேசினால் உடனே கோபம் கொண்டு அப்படி பேசியவர்களின் நாவை அறுத்து விடுவார். இதே ஒரு கொள்கையாக கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி பேசுபவர்களின் நாக்கை அறுப்பதற்கு எப்பொழுதும் தண்டாயம் என்னும் நாவை இழுப்பதற்கு உபயோகப்படும் குரடு போன்ற ஒரு கருவியையும் அறுப்பதற்கு கூறிய கத்தியையும் தன்னுடனே வைத்துக் கொண்டிருப்பார். இந்த செயலை அவர் பல நாட்களாகவே தொடர்ந்து செய்து வந்தார். இது ஒரு தவறான செயலாக நமக்கு படலாம். ஆனாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொண்டார். பக்தியுடன் இறைவனை பற்றியோ அவர்களின் அடியவர்களை பற்றியோ பேசுபவர்களின் நாவை அறுப்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டு வாழ்ந்த இவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதனால் இவர் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார். சர்வம் சிவார்ப்பணம். நாம் நினைக்கலாம் இது தவறான செயல் என்று. தவறில்லை என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதை முடிவு செய்வது இறைவனாகும் என்பதை இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறியலாம். இந்த வரலாற்றை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். இது மிகவும் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதற்காக இவர் பல துன்பங்களை அனுபவித்திருக்கலாம். நாக்கை அறுப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அப்படி அறுப்பதால் இவருக்கு பல பகைகள் ஏற்படக்கூடும். அதனால் பல துன்பங்களையும் இவர் அனுபவித்திருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுருக்கமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். மேலோட்டமாக பார்க்க கூடாது. இதனால் இவர் அடைந்த துன்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனாலும் இவருக்கு அந்த பக்தி இருந்தது. அந்த பக்தியில் ஒரு உண்மை இருந்தது. அது மிகவும் ஆழமாக இருந்திருக்க வேண்டும். இவருடைய மனதிற்கு இது சரி என்று பட்டிருக்க வேண்டும். அதனால் பல துன்பங்களை அவர் கண்டிப்பாக அனுபவித்திருப்பார். அந்த துன்பங்களை அவர் பொறுத்து கொண்டிருந்திருப்பார். துன்பமில்லாமல் ஏதோ வழியாக இதை செய்ய முடியாது. பலவித இன்னல்களையும் கஷ்டங்களையும் இதனால் அவர் கண்டிப்பாக அனுபவித்திருப்பார். இதன் ஊடாக நாம் பார்க்கும் பொழுது இதன் உள்ளே அவரின் பக்தி ஒளிவிடுவதை நாம் அறியலாம்.